ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது வெந்தய குழம்புங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு 2 ஹவர் முன்னாடி ஊற வச்சிட்டேன். பாருங்கள், இப்படி இருக்கணும். சரிங்களா? அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 2ஆக கட் பண்ணிடலாம். ஒரு 10-12 பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 15-20 வெங்காயம் போட்டுக்கலாம். இது தாளிக்கும் போது போடலாம். இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேங்க. நம்ம யூஸ் பண்ணது சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 20 சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 15-20 பூண்டு பல்லும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கலாங்க. இதுலேயே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சங்காய் அளவு நான் புளி ஊற வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். ஏன்னா இப்போ இந்த மசாலாங்களாம் நம்ம அரைக்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூடாக இருந்தால் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இதுலேயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. சூடாகிடுத்து. முதலே நான் ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு அதனால சூடாகிடுத்துங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு 10 பூண்டு, ஒரு 12-10 வெங்காயம். சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் டோட்டலாக ஒரு 25 வெங்காயம், 25 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து தாங்க நான் லிஸ்ட்டு கொடுப்பேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வெந்தயம் ஊற வச்சிடலாங்க. அதையும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கட்டுங்க, கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வெந்தயம் தண்ணி இதிலே ஊற்றிட்டேங்க நான். எலுமிச்சங்காய் அளவு நம்ம புளி எடுத்துறோங்களா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் அதில். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மசாலா சூடு ஆறி எடுத்துங்க, இதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்க்கலாம், அதுக்குள்ளே எதுவும் கொதி வந்துடும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாங்க. மசாலா விட்டாச்சுங்க. அதுலேயே நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அலசி மிக்சியெல்லாம் கழுவி இதில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி விட்டுருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்கு தின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா கொதிச்சுடும். நல்லா கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அல்டிமேட்டாக அருமையாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ இது கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம். உப்பு இப்போ பார்த்துக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். கொதி வரதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சூப்பராக கொதித்து விட்டதுங்க நம்ம வெந்தய காரக்குழம்பு. அருமையாக இருக்குது. சரிங்களா? ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கணும். அப்போ தாங்க இந்த வெந்தயத்துக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணும். இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டுக்காரங்களும் இன்னும் ரொம்ப நல்லது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட வச்சு சாப்பிட ஒரு அவரைக்காய் பொரியலை குயிக்காக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. நான் இப்போது பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேங்க. அதுக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டேன், ஒரு 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டேன், ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் அடுப்பத்தை வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. ஏன்னா அவரைக்காய்லாம் சுருங்கினா ரொம்ப எண்ணெயாகிடும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டால் கூட நமக்கு போதும். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ 2 செகண்ட் பூண்டு வதங்கட்டும். அப்போ தான் அதோட வாசனை கம்ம நல்லா அருமை வருங்க. அதனால தான் இந்த வெந்தய குழம்புக்கு, கார குழம்புக்குனா அவரைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டங்க. அவ்வளோதாங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ இதை நம்ம இந்த உப்பு, மஞ்சள் பொடி, அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷத்தில் பார்க்கலாங்க. அதை வெந்துடும். அப்புறம் நம்ம ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும் நம்ம பொரியல். கலந்துட்டேன். இப்போ மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டேன், மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா அவரைக்காய் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட்டோம். ரொம்ப பாருங்கள், அதுவே நல்லா தகன்னு ஆகிடுது பாருங்கள். இந்த பீன்ஸு, அவரைக்காய்லாம் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டாலே போதுங்க. அது ரொம்ப எடுத்து காட்டும் எண்ணெயை. அப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 1/4 கப்பு நான் இது துருவல் பண்ணிட்டேங்க. மிக்சியில் ஒரு ஓட்டுன்னு அந்த மாதிரி ஆகிடும். போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. வெந்தய குழம்பு, அவரைக்காய் பொரியல்
இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்குங்க. சரிங்களா? வாங்க. வெந்தய காரக்குழம்பு ரெடி ஆகிடுத்து பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்கள் இப்படி நினைக்காதீங்க வெந்தயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கசப்பாக இருக்குமா, அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போடுறதுனால அது பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ரொம்பவே ருசியான, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப 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 தேன் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து காம்பினேஷன் அவரைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், எல்லா வறுவலும் இது கூட சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இதே காம்பினேஷனில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்காரங்க ரொம்ப நல்லதுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வயிற்று ப்ராப்ளம்லாம் வராத இருக்கணும்னா இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை நான் ஆல்ரெடி வெந்தய தோசை போட்டிருக்கேங்க. நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த வெந்தய குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.